ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டிபி அட்ராசிட்டி சேனல். இன்னைக்கு நான் பேச போகிறது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ பற்றி தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரூர் மாவட்டம் குளித்தலை பக்கத்தில் 4 வயசு பொண்ணை தெரிஞ்ச ஒருத்தரே அபியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த கேஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கரூர் மாவட்டம் குளித்தலை அப்படின்ற ஒரு ஊரில் சென்ட்ரிங் வேலை பார்க்குற ஒரு அப்பா இருந்திருக்காரு. அவரால் பொண்ணை கூப்பிட போக முடியல. அதனால பக்கத்துல வேலை பார்த்துட்டு இருந்த அவரோட நண்பரை என்னோட பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க பாட்டி வீடு பக்கத்துல தான் இருக்கு, அங்க விட்டுடுன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணை கூட்டிட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு பதிலா அவரோட வீட்டுக்கு கூட்டு போயிருக்காரு. அவர்னு சொல்றதே தப்புன்னு தான் நினைக்கிறேன். அவனோட வீட்டுக்கு கூட்டு போயிருக்கான். ஒரு சின்ன பொண்ணை ஏமாத்தி அவன் வீட்டுக்கு கூட்டு போய், அதுக்கப்புறமா நான் சொல்ல விரும்பல, எல்லாம் மீறி நடந்துட்டு இருந்திருக்கான் அந்த பொண்ணுட்ட. அந்த 4 வயசு பொண்ணு அவங்க வீட்டுல கொஞ்ச நாளாவே வயிறு வலி, ஒரு 3 டேஸா தொடர்ந்து வயிறு வலின்னு சொல்லிட்டே இருந்திருக்கா. அவங்க குளித்தலை ஜிஹெச்சுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ எதேர்ச்சியா அந்த பொண்ணு அவங்க பாட்டிட்ட சொல்லியிருக்கா. அந்த மாணிக்கம்ன்றவரை பத்தி தற்செயலா ஏதோ சொல்லியிருக்கா. அவங்க பாட்டிக்கு அப்பதான் புரிஞ்சிருக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா அவங்க பாட்டிக்கு ரொம்ப முடியல. யாரா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ கேள்விப்பட்டதுமே கோபத்தை அடக்கவே முடியாது. அந்த பாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேகமா அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு அவர் சொந்தக்காரங்க ஒருத்தவங்களையும் கூட்டிட்டு போய் அருவாளை எடுத்துட்டு போய் வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அவனோட காதுல, கழுத்துல எல்லாம் வெட்டுப்பட்டிருக்குது. இதை தெரிஞ்சிட்ட குளித்தலை போலீஸ் அந்த பாட்டியையும் சொந்தக்காரர் ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, அவரையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணை அட்மிட் பண்ணி இருக்கிற அதே குளித்தலை ஜிஹெச்சுக்கு தான் இவனை வெட்டுப்பட்டு இவனையும் கூட்டு போயிருக்காங்க. அங்க குளித்தலை ஜிஹெச்ல தான் மாணிக்கன்ற இவனுக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாரோ ஒருத்தவங்களை நம்பி தெரிஞ்சவங்க இவங்களோட முகம் தெரியும், இவங்க பக்கத்து தெருவுதான், பக்கத்து வீடுதான் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமே நம்பி நம்ம பொண்ணையோ பசங்களையோ ஒப்படைக்க கூடாது. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இவங்களுக்குள்ளேயே தான் நம்ம பெண் குழந்தைகளை வச்சு வளர்க்கணும். சின்ன பொண்ணு, ஆனா ஏதோ ஒண்ணு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, சொல்லியிருக்கா. அவ சொல்லாம போயிருந்தா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. அந்த பொண்ணுக்கு சொல்ற அளவுக்காவது தெரிஞ்சிருக்கு. அது பெரிய விஷயம்தான். அதனால நம்ம வீட்டுல உள்ள பெண் குழந்தைகள் எல்லாரையுமே ஒரு அலர்ட்னஸோட தான் கண்டிப்பா வளர்க்கணும். நம்ம கேஷுவலா அவங்க இருக்கும்போது சில விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி தரணும். கண்டிப்பா குட் டச், பேட் டச்லாம் கண்டிப்பா சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும். அப்பனாதான் அவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா நம்மகிட்ட பேரண்ட்ஸ்க்கு சொல்லணும். நம்ம அம்மா அப்போ சொன்னாங்க, அப்பா அப்போ சொன்னாங்க, அது மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மகிட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க. ஸோ இதை பார்க்குற யாரா இருந்தாலும் அவங்க பெண் குழந்தைகள்கிட்ட அவங்க கேஷுவலா இருக்கிற நீங்க இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். ஏஸ்ல இருந்து நம்ம கத்துக்கிற விஷயம் அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரா இருந்தாலும் அவங்க பேத்திய அபியூஸ் பண்ணாங்க அப்படின்னா கோவம் வரதான் செய்யும். அந்த பாட்டி பண்ணது ஒரு வகையில தப்பு தான். ஆனா அந்த அளவுக்கு மைண்ட் செட் உள்ள ஒருத்தன் இப்படி பண்ணியிருக்கான். அவனை என்ன பண்றது இப்போ? அவனை மாதிரி ஆட்கள்லாம் இன்னும் நிறைய பேர் சுத்தி திரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து நம்ம பெண் குழந்தைகளை எப்படியெல்லாம் பாதுகாத்து வளர்க்க போறோம். நிறைய இஷ்யூங்க. இதோட நிறைய இஷ்யூஸ் பார்த்துட்டோம். எத்தனையோ கேசஸ், ரேப் கேசஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த கேஸை பொறுத்தளவுல ஒரு நிம்மதியான விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு இப்போ உயிரோட இருக்கிறா. அது ஒண்ணுதாங்க நிம்மதி தரக்கூடிய ஒரு விஷயம். அவனை கைது பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு குட் நியூஸ் தான் நமக்கு. இந்த தப்பு பண்ணா நம்ம ஜெயிலுக்கு தான் போவோம் அப்படின்னு தெரிஞ்சும் எப்படிதான் இப்படி தப்பு பண்ணா மனசு வருதுன்னு தெரியல. முன்னாடி எல்லாம் தெரியாதவங்க மூலமா தான்
இஷ்யூஸ்லாம் நடக்கும். இப்ப தெரிஞ்சவங்க மூலமா நடக்கிற இஷ்யூஸ் தான் அதிகமாயிட்டே வருது. ஏன்னா, அவங்களால தான் பக்கத்துல அப்ரோச் பண்ண முடியும். தெரியாத ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுக்கோ, இல்ல பக்கத்துலயோ யாருமே வர முடியாது. தெரியாத ஒருத்தர் தெருக்குள்ள வந்தாலே எல்லாருமே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா தெரிஞ்ச ஒருத்தர் அந்த தெருக்குள்ள வர்றாருன்னா, யாருமே என்ன கண்டுபிடிக்க போறாங்க? எதுவுமே தெரியாது. எப்பவும் போல வர்றாங்க, போறாங்கன்னு தான் நெனப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து கேர்ஃபுல்லா இருங்க. கேர்ஃபுல்லா உங்க குழந்தைங்கள வளங்க. அந்த அளவுக்கு தான் இப்போ உள்ள சொசைட்டி இருக்குது. இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.